ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நல்லா இருக்கேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கேன். கனடாவில் சேலத்தில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிட்டு சேலம் வந்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு இன்றைக்கோட. சரியாக லோடு இல்லைங்க. சரியான மழை பாருங்க, ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. லோடு இல்லை. சரி 3 நாளாக ஒன்றும் வீடியோ பண்ணல. சரி பண்ணல, ஏதோ இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ லோடாதான்னு பார்க்கலாங்க. அப்படி நாங்கள் நிற்கிற ஆஃபீஸில் காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபீஸுங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இதுதான் ஆஃபீஸு. இப்போ நல்ல மழைங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே நிற்கிதுங்க. உள்ளுக்குள்ளே நின்றுருக்குது நம்ம வண்டி. ஒரு 6-7 வண்டி நிற்கிதுங்க உள்ளுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேலையா? நாய்க்குட்டியில் நாய் தான் 3 நாளும் இருக்கிற பன்னிக்குடியில் முடுக்கிறது தான் இந்த நாய்க்கு வேலையே. பாருங்கள், ஓடும் போது அங்கே பன்னிக்குடி மேய்ச்சிட்டு இருக்குது. போக்கு கடிக்கிற மாதிரி போக அங்கே விளையாட்டுருக்கோம். அப்படியே பம்முது. ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு மேலே முடக்காது, இவ்வளோ தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸில் உட்காந்துருந்தேங்க. எனக்கு தான் 10 ஆகுது. 8 மணிக்கு போனேன். இன்றைக்கி ஒரு லோட் ஆகாதுன்ட்டாங்க. என்ன மருந்து தெரியல, 2-3 ரூபா கேட்டிருக்கிறோம். ரொம்ப டல்லுங்க மழைங்கிறனால. அந்த பக்கம் பாருங்க, நாய்க்குட்டி சுற்றி வருது. அந்த பனிக்குடி நின்று பார்க்குது நம்மையுமே. தண்ணி வண்டி வந்துருக்குங்க. இருங்க, தண்ணி வாங்கி ஊற்றிட்டு வண்டிக்கு தண்ணியெல்லாம் வாங்கி ஊற்றியாச்சுங்க. தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் சாப்பாடு ஆகிட்டு இருக்குதுங்க. சாப்பாடு வச்சிட்டோம். இன்னும் சாம்பார் வச்சுருக்குறேங்க. சாம்பாருக்கான பொருளெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. நம்ம நிற்கிற பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டுங்க, ஆர்எம்சி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு. ஒரு 7-8 வண்டி நிற்கிதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே நிறுத்தியிருந்தாங்க. அங்கே வந்து வண்டியை வந்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆஃபீஸ் மாதிரி பெரிய பெரிய கிரவுண்ட் இருந்துச்சுங்க, அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறோம். லைட் இல்லைங்க, அதனால இங்கே கிரவுண்ட் நிறுத்தலாம்னு சொன்னாங்க. நைட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஆஃபீஸ்கார சொல்லியிருந்தார். எவ்வளோ பெரிய கிரவுண்டு. ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்போங்க. மழை வேறு வருதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 6 வண்டி நிற்கிதுங்க. இந்த பக்கம் ஒரு 6 வண்டி, அந்த பக்கம் ஒரு 2-3 வண்டி பக்கம் நிற்கிது. இப்போ ஒரு 8 வண்டி நிற்கிதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம வண்டி, இதெல்லாம் மற்ற ஒரு வண்டி, நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் ஃபுல்லாமே. மழை வருதுங்க, நல்லாவே மழை வருது. இப்போ தான் வண்டி விட்டு இறங்கி வந்தேன் வீடியோ பண்ணலான்ட்டு. நல்லா மழை பிடிச்சிருச்சு. வண்டிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குல்பர்காவில் இருக்குங்க. லோடுக்கு வந்துருக்குறோம். மிளகா லோடுங்க. நைட்டு வந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா லோடு ஆகலைங்க, ரொம்ப லேட் ஆகி போச்சு. அது லோடு ஏற்ற முடியல. அவங்க இப்போ ஏற்ற போகிறாங்க. இது லோடு ஏற்றுறாங்க. கவுண்ட் பண்ணணும் மூட்டையெல்லாம். வாங்க அப்படியே காட்டுறேன். இப்போ என்ன பாய் போட்டுட்டாச்சு, ஃப்ளாட் பார் பாய். அதனால் இப்போ ஏற்ற போகிறாங்க. 2 மணி நேரத்தில் லோடு ஏற்றிடுவாங்க. அப்படி காட்டுறேன் பாருங்க, நம்ம இருக்கிற இடத்தெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய்ங்க, இதாங்க நம்மளுக்கு ஏற்ற போகிறாங்க. அது வராங்க, நம்ம கவுண்ட் பண்ணணும்.
ஸ்டோரேஜுங்க, கோல்டு ஸ்டோரேஜ். இதெல்லாம் உள்ளேயெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. மணி பார்த்திங்கன்னா 10 ஆளுங்க சாப்பிட போயிருக்கிறாங்க. எப்போ தரான்னு தெரில. இன்னும் ஒரு 100 மூட்டை இருக்குதுங்க. வண்டி காட்டுறோம் பாருங்க எவ்வளோ ஹைட் ஏறி இருக்குதுன்ட்டு. இதுங்களா சரியா தெரியாது வெயிலுக்கு. பார்த்தீங்களா இன்னொரு 100 மூட்டை ஏற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பார்த்திங்கன்னா லோடு ஆகிடுச்சுங்க. கயிறோட ஆரம்பிச்சிட்டோம். பாய் போட்டுருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ரப்பர் ஏற்றருக்கு போடும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரு அதுங்க. மழை வந்தால் உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும். இது ஓட்டோம்னா எடுத்து வச்சுருந்தோம் ஒரு சேஃப்டிக்கு. பரவாயில்லைங்க. பருப்பு லோடு ஏற்றுனா யூஸ் ஆகுன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. லோடெல்லாம் ஏற்றியாச்சுங்க. கையெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. வீட்டில் வச்சு பில்லு வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டுங்க. அப்படின்னு போயிட்டு இருக்கிறேங்க. போயிட்டு டீசல் அடிக்கணும். டீசல் அடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம். తినలేదనా? తినను తినన్నా. సరేనా వెళ్తానా? సరేనా సరేనా సరేనా. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு லாரிகிட்ட போய் பேசியிருப்பேன், லாரி டிரைவர்கிட்ட. அவர் பார்த்திங்கன்னா வண்டி வரும்போது நிறுத்தி கை காட்டி வாட்டர் பாட்டிலு அப்புறம் சாப்பிட்ற பிளேட் வச்சுட்டு கை காட்டினார். அவர் தண்ணி சாப்பாடு தான் கொடுன்னு கேட்டாருங்க. நாங்கள் அப்போ செஞ்சுருந்தோம். ஒரு வேலைக்கெல்லாம் செஞ்சுருந்தோம் நைட்டு. நம்ம டிரைவர் சாப்பிட்டு படுத்துட்டார். அப்புறம் சாப்பிட்லான்ட்டு எடுத்து இருந்தேங்க. அதுக்குள்ளே வந்து சாப்பாடு கேட்டால் கொடுத்துட்டோம். என்னென்னு கேட்டால் வண்டி வந்து இன்ஜின் பிரச்சனைங்களாமாங்க. ஒரே டிரைவர் தான் இருக்கார். வாங்கிட்டு போனாருங்க. வாங்கி படுத்துட்டாருங்க, சாப்பிடல. அதான் போய் பேசிகிட்டு இருந்தேன். ஒரே காடு மாதிரி இருக்குதுங்க இல்லாமல். பக்கத்தில் அது ஓனாயெல்லாம் கற்றுதுங்க. உங்களுக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. பாருங்கள் டிரைவர் பொறுப்பில் எப்படின்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா மந்த்ராலயங்கிற ஊர் தாண்டி நிற்கிறேங்க. எம்மிங் இன்னூர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பண்ணி நிற்கிறோம். மணி பார்த்திங்கன்னா 1 ஆகுது. இதுதான் டியூட்டி மாற்ற போகிறேங்க. டயர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டியூட்டி மாதிரி தூங்க போகிறேன். அவ்வளோதான். நான் அங்கே ஒரு 3 மணிக்கு வண்டி எடுத்துருப்பேங்க. டிரைவர் தான் நீ மாற்றி ஓட்ட போகிறாங்க. டோல்கேட்டில் நிற்கிறேங்க. பாருங்க தமிழ்நாடு டோல்கேட்டு. தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் பிகன் பார்த்தீங்கன்னா குத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. நான் மளிகை கடைக்கு வந்துருக்குறேங்க. தண்ணி வாங்கி ஊற்றிட்டு மளிகை ஜாமான பொருளாக வாங்கிட்டு வான்னு வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பேருன்னு பார்த்தீங்கன்னா சிக்லாப்பூரில் இருக்குங்க. பெங்களூருக்கு முன்னாடி சிக்லாப்பூர் எங்கள் ஊரில்.
வண்டி தான் டீசல் அடிச்சுக்கிறேங்க. பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 87 ரூபா 95 காசுங்க டீசலு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சரியாக தெரியல, நீங்கள் ஊருக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா மணி இங்கே ஒரு 3 மணி ஆச்சுங்க சரியா. 12:30 பக்கம் வந்தோம். அத்தனை நீங்கள் கம்பெனிக்கு வந்துங்கிறனால கொஞ்சம் ஃபுல்லாக கூட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குங்க. லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா லோடெல்லாம் இறக்கி முடிச்சான்னு சொல்கிறாங்க, லோடு இறக்கிறது காட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க, வண்டி ஒன்று வேலை செஞ்சுருந்தோம், அதெல்லாம் காட்டிலின்னு நினைப்பீங்க. அதான் அது சொல்லிட்டு தனியாக வீடியோ கிளிப் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. வாங்க அப்படி டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓமலூர் பக்கம் வந்து வண்டி சின்ன சவுண்டு தான் கேட்குது. வண்டி நிறைய போயிட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் லோடெல்லாம் இறக்கிட்டு அவுட்டரில் நிறுத்தி வச்சுருக்கிறோம். வண்டி நிறைய போகுது. உங்களுக்கு எப்படி ஆடியோ வரும்னு தெரில, பார்க்கலாம், எடிட் பண்ணிட்டு தான் தெரியுங்க. சரி வாங்க அப்படியே போகலாம் விஷயத்துக்குள்ள. ஓமலூர் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு நைட்டு சவுண்டுங்க, வண்டியில் சின்ன சவுண்டு. டிரைவர் எழுப்பிட்டாரு, நான் என்னமோ சவுண்டு கேட்குதுண்ணா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் சவுண்டுங்க. வண்டி நிறுத்திட்டு மெக்கானிக் சொன்னோம், இந்த மாதிரி கியர் பாக்ஸ் சவுண்டு வருதுன்னு சொன்னேன். அவர் அங்கேயே நிறுத்துங்க, அதாவது இது நடந்தவங்க பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் பக்கம் நடந்துச்சுங்க. அங்கேயே நிறுத்தினா வந்தார் அப்படின்னு சொன்னாருங்க. காலை அவர் வந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கீர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டாருங்க. மாட்டி விட்டால் வண்டி நல்லா இருந்துச்சு. ஓகே கீர் பாக்ஸாக பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பட்டறைக்கு போனாங்க. பட்டறைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கீர் பாக்ஸில் வேலை செஞ்சாங்க. அந்த அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணிக்கு பக்கம் ஆனது. அடுத்த நாள் ஆளுகள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம அடுத்த நாள் கிளம்புறதுக்கு மறுபடியும் 1 மணி பக்கம் ஆகிடுச்சுங்க. செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அவ்வளோ வேலைங்க. கிட்டத்தட்ட கீர் பாக்ஸ் ஒரு 60 ரூபா பக்கம் வேலை ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வேலை வந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வந்து லோடு இறக்கிட்டு ஒரு 3 மணி பக்கம் அந்த வெடிக்காலில் வந்து காலையில் இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி 7 மணி பக்கம் லோடு இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு நிறுத்தி வச்சுருக்குறோம். இதெல்லாம் வீடியோ பண்ண முடியல. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க. அப்படி போன வழியில் சொல்லியிருப்பேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. அதனால் டேப்லெட் போட்டு தான் இருந்தேன். அந்தளவுக்கு படுக்க போட்டுச்சு. ஊசி போடலான்ட்டு இருந்தால் பக்கத்தில் இங்கே கிளினிக்கில் அதிகமாக இல்லை வர வழியில், அதனால் போட முடியல. டேப்லெட் போட ஒரு மாதிரி இருக்குதுங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆகுது. செம்ம வெயிலுங்க. செட்டில் இறக்கி கொடுக்குறேன், நல்லா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி போட்டு நல்லா வேறுவேங்க. நல்லா தூங்கி வந்துச்சுங்க. மாதிரி போட்டு ஓரளவுக்கு தூங்கி வச்சுட்டு மாதிரி போட்டு மறுபடியும் நல்லா இருக்குது. அதை சொல்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக அந்த இது வீடியோ பண்ணேன் ஓகேங்களா. லோடு இறக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இங்கே வந்து கேரளா போகணுங்க. கேரளா உங்களுக்கு தெரியும், கேரளா மேக்ஸிமம் அசாம் வந்து ஏற்றுவோம். இதனால் கேரளாவில் வேறு பக்கம் லோடு கேட்டுக்கிறோம். நார்த் வெஸ்ட் இல்லாமல் வேறு பக்கம் நார்த்து பக்கம். அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரில. நார்த் வெஸ்ட் நல்லா மழைங்க ஃபுல்லாமே. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக மழை. நாங்கள் அதிகமாக லோட் ஆக மாட்டேங்குது. நார்த்து பக்கம் தான் கேட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. குல்பர்காவிலேருந்து கோயம்புத்தூர் வந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பெருசாக கிளிப் எதுவுமே இல்லை. நான் போடலான்ட்டு இருந்தாங்க. கியர் பாக்ஸ் வேலை செஞ்சது எல்லாமே போடலான்ட்டு இருந்தோம். லோடாக இருக்குது எல்லாமே போடலான்ட்டு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் போட முடியல, சாரி. உடம்பு ஒத்துழைக்கலை, அதுதான் ரீசனு ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நைட் ஆகிட்டு சிட்டி டைம் முடிஞ்சோன்னா நைட்டு போய் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு கிளம்புவோம். அங்கேருந்து லோடு கேரளாவிலேருந்து ஏற்றுறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். சரி பாய்.